டிசம்பர் 2004 26 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்திய பெருங்கடல் நாடுகளை கடுமையாக தாக்கியது. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்தன. இருப்பினும் கடலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சுனாமி அலைகளால் எந்தவிதமான பாதிப்பையும் சந்திக்கவில்லை என்பது ஓர் ஆச்சரியமான நிகழ்வாக பேசப்படுகிறது. 2004 சுனாமியின் போது திருச்செந்தூரிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜீவா நகர் போன்ற கடலோரப் பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்தன. ஆனால் கடலுக்கு மிக மிக அருகில் அதன் அலைகள் எப்போதும் வந்து தொடும் அளவுக்கு அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் ஒரு சொட்டு நீர் கூட நுழையவில்லை. மாறாக கடல் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்வாங்கியது. அன்று கோயிலில் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வை நேரடியாக கண்டனர். கடல் உள்வாங்கி பெரிய பாறைகள் கூட தெரிந்ததாகவும் பின்னர் படிப்படியாக கடல் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சில விஞ்ஞானிகள் திருச்செந்தூர் அமைந்துள்ள புவியியல் அமைப்பே இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். அப்பகுதியின் கடலோர பாறைகள் மற்றும் அதன் அமைப்பு அலைகளை திசை திருப்பி கோவிலுக்கு சேதம் ஏற்படாமல் தடுத்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதே சமயம் பல பக்தர்கள் இந்த நிகழ்வை முருகப்பெருமானின் அருள் மற்றும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாகவே பார்க்கிறார்கள். பல புராணக் கதைகளும் நம்பிக்கைகளும் இதற்கு வலு சேர்க்கின்றன. வருண பகவான் முருகப்பெருமானுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி தான் ஒருபோதும் கோவிலின் எல்லையை தாண்டி வரமாட்டேன் என்று உறுதியளித்திருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த தலம் திருச்செந்தூர் என்பதால் இந்த தலத்திற்கு ஒரு தனிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பு உண்டு என்றும் நம்பப்படுகிறது. கோவிலின் கருவறை கடல் மட்டத்திலிருந்து கீழே ஒரு குகை போல அமைந்திருந்தாலும் அதற்கு எந்தவித சேதமும் ஏற்படாதது ஒரு அற்புதம் என்றே கருதப்படுகிறது. 2004 சுனாமி திருச்செந்தூர் கோவிலை தாக்காதது ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பல கேள்விகளை எழுப்புகிறது. விஞ்ஞானிகள் தங்கள் கோணத்தில் விளக்க முயற்சித்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை முருகப்பெருமானின் நிகரற்ற சக்தியாகவே கருதுகின்றனர். இந்த நிகழ்வு திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மகிமையை மேலும் உயர்த்தியுள்ளது. இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.